வணக்கம். தனுசு ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும், சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன, தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வார கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, மேஷத்தில் குரு பகவானும், கன்னியில் கேதுவும், விருச்சகத்தில் சுக்கிரனும், தனுசு ராசியில் சூரியன், புதன், செவ்வாய் ஆகிய 3 கிரகங்கள் இணைந்து செஞ்சிருக்கிறாங்க. கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் இருக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக தனுசு ராசினியர்களுடைய வாழ்வில் வெளியில் சொல்ல முடியாத அவமானங்களை அனுபவித்து வந்த உங்களுக்கு விபரீத ராஜயோகம் ஏற்படக்கூடிய ஒரு வாரமா இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில தனுசு ராசியை சேர்ந்த மூலம், பூராடம், உத்திராடம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்கள் ராசிநாதனான குரு பகவான் பலம் பெற்று இருப்பதால் அனைத்து நலன்களும் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுடைய புதிய முயற்சிகள் அனைத்திற்குமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. குறிப்பாக அரசியலில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு, பொது காரியங்கள் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கும் அங்கீகாரம் கிடைக்க இருக்குதுங்க. புதிய பதவிகள் உங்களை தேடி வர இருக்குது. செல்வாக்கும் அதிகரிக்க இருக்குதுங்க. 7.5 சனியிலிருந்து விட்டதால இனி நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட இருக்குதுங்க. அதற்கான முதல் அடியாக இந்த வாரம் அமைய இருக்குதுங்க. அதாவது இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு பல காரணங்களாக ஏற்பட்டு வந்த தடங்கல்கள், தாமதங்கள் அனைத்துமே விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் 6-11 சுக்கிரன் விரயஸ்தானத்தில் இருக்கிறாருங்க. உங்களுக்கு சிறிய இடமாற்றங்களை தரலாமே தவிர நல்ல வாய்ப்புகளை தான் தருவாருங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்க. இதன் காரணமாக நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் கூடிய விரைவில் ஏற்பட இருக்குது. அதே போலவே உங்களுடைய ராசிக்கு 5-12 செவ்வாய் ராசியில் சஞ்சரிப்பது நல்ல பலன்களை தருங்க. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்க வைப்பதற்கு சிறந்த ஒரு காலகட்டமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. இவ்வளவு நாட்களாக உங்களுடைய வாழ்வில் ஏற்பட்டு வந்து சுபகாரிய தடங்கல்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு வாரமா இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. மேச ராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவானுடைய சஞ்சார நிலையின் காரணமாக தனுசு ராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த வாரத்துல உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்திற்கு அதிபதியான குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. அவர் பார்வையினால கற்கள் அனைத்தையும் படிக்கற்களாக மாற இருக்குதுங்க. அவர் உங்களுடைய ராசியை பார்ப்பதால் ஆரோக்கியத்தில் ஏற்பட்டு வந்த பின்னடைவுகள் நீங்கி ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடி நடைபெறக்கூடிய ஒரு தருணமாகும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. உத்தியோக முன்னேற்றம் உண்டுங்க. குருவினுடைய பார்வை 9-11 ஆகிய இடங்களில் பதிவது யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும். பெற்றோர் வழியில் இருந்த பிரச்சனைகள் அகல இருக்குதுங்க. தொழிலில் லாபம் திருப்திகரமாக இருக்குங்க. பிள்ளைகள் மூலம் பெருமைக்குரிய தகவல்கள் வந்து சேரக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமைய இருக்குது. உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்குமே வெற்றி கிடைத்து லாபம் அதிகரிக்க மட்டுமில்லாமல் உங்களுடைய பழைய ஆசைகள், கனவுகள் அனைத்துமே இந்த வாரத்தில் நிறைவேற இருக்குதுங்க. தனுசு ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, அலுவலக சூழ்நிலை மன நிம்மதி அளிக்குங்க. அன்றாட கடமைகள்ல திறமை அதிகரிக்கும். மேலதிகாரிகள், சக ஊழியர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாங்க. ஊதிய உயர்வு ஒன்று கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. தற்காலிக பணியாளர்கள் அவரது பணியில் நிரந்தரம் செய்யப்படுவாங்க. வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா இதற்கான முயற்சிகளை இந்த வாரத்துல நீங்க மேற்கொள்ளலாங்க. அதே மாதிரி உங்களுக்கு சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு, மேலதிகாரிகளுடைய ஆதரவு, நிர்வாகத்தினுடைய பாராட்டுதல்கள் உங்களுக்கு இந்த வாரத்தில் கிடைக்க இருக்குதுங்க. காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை இந்த வாரத்துல நீங்க எதிர்பார்க்கலாங்க. எதிர்பாராத பல முன்னேற்றங்கள், அதிக வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. தனுசு ராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, வர்த்தகத்துறைக்கு பொறுப்பேற்றுள்ள கிரகங்கள் சுபத்துவ பாதையில அமர்ந்திருப்பதால் இந்த வாரம் நல்ல லாபம் கிடைக்க இருக்குதுங்க. புதிய கிளைகள் திறப்பதற்கு தகுதியான நிதி சம்பந்தப்பட்ட நிதி நிறுவனங்களுடைய உதவி எளிதில் கிடைக்க இருக்குதுங்க. ஏற்றுமதி இறக்குமதி துறையில் உள்ளவர்களுக்கு
உங்களுக்கு புதிய வர்த்தக தொடர்புகள் ஏற்படுங்க. வியாபார அபிவிருத்திக்கு அவை பெருமளவில் உதவிகரமாக அமையிருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சுக்கிரன் அவரது ஆட்சி வீடும் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானமாகவும் உள்ள துலாம் ராசியில் அமர்ந்திருப்பது உங்களுக்கு ஒரு அரிய வரப்பிரசாதம் என்றே கூற வேண்டுங்க. வருமானம் அதிகரிக்குங்க, வாய்ப்புகள் தேடி வர இருக்குது, மக்களிடையே புகழ் அதிகரிக்க இருக்குதுங்க. சில வெளிநாடு சென்று கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் சாத்தியக்கூறுகள் உள்ளதை கிரக நிலைகள் சுட்டி காட்டுதுங்க. இதனால் எண்ணற்ற முன்னேற்றங்கள் உருவாக இருக்குது. இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கலைத்துறையினர் உங்களுடைய திறமை வெளிக்கொணர்வதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. தனுசு ராசி சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்களும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சென்ற காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்பட்ட அனைத்து நன்மைகளும் இந்த வாரத்துல உங்களுக்கு ஏற்பட இருக்குதுங்க. ராகுவிற்கும் செவ்வாய்க்கும் அனைக்கும் அரசியல் துறை மீது அதிகாரம் உள்ளது அர்த்த சாஸ்திரம் விளக்கி இருக்குது. நன்மையானாலும் ராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த வாரத்தில் ஏகப்பட்ட அனைத்து நன்மைகள் இந்த வாரத்தில் உங்களுக்கு ஏற்பட இருக்குதுங்க. ராகுவிற்கும் செவ்வாய்க்கும் சனிக்கும் அரசியல் துறை மீது அதிகாரம் உள்ளது அர்த்த சாஸ்திரம் விளக்கி இருக்குது. நன்மையானாலும் தீன்மையானாலும் ராகு உறுதியாக தயதாச்சனமின்றி செய்வாருங்க. ஆதலால் தான் ராகுவை போல் கொடுப்பாரும் இல்லை, ராகுவை போல் எடுப்பாரும் இல்லை என ஜோதிடக்கலை கூறியிருக்குது. அத்தகைய ராகு உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிக்கிறாருங்க. உங்களுடைய ராசியில் அரசியல் வாழ்க்கையில் மிக முக்கிய சாதகமான காலகட்டத்தில் இருக்கிறீங்க. இதனால் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசினியர்களுடைய அரசியல் துறையினருடைய வாழ்வில் செல்வாக்கும் கட்சியில் ஆதரவும் பெருகக்கூடிய ஒரு வாரமா அமைஞ்சிருக்குது. தனுசு ராசி சேர்ந்த மாணவ மாணவியருக்கு ஜனவரி மாதம் 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, பாடங்கள்ல மனதை முழுமையாக ஈடுபடுத்துவதுடன் செலுத்த இயலாமல் தடங்கல்கள் ஏற்படுங்க. தேவையற்ற கவலைகள் மனதை பாதிக்குங்க. சக மாணவர்களால் பிரச்சனைகள் ஏற்பட சாத்தியக்கூறுகள் உள்ளதால் அனைவரிடமிருந்தும் சற்று விலகி இருப்பது மிக மிக நல்லது. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் கால்நடைகளுடைய பராமரிப்பில் பணம் செலவு அதிகமாக, விளைச்சல் திருப்தி தருங்க. வருமானம் நல்லபடியாக இருந்தும் செலவுகளை அதற்கு ஏற்ப சற்று அதிகமாகவே இருக்குங்க. உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னு அவற்றை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமா இந்த வாரம் அமைய இருக்குது. தனுசு ராசினியர்கள் இந்த வாரத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, நீங்கள் கவனிக்க வேண்டியது 4ஆம் இடத்தில் ராகு இருக்கிறாருங்க. அதனால் சில சங்கடங்கள், நேரமில்லாத நேரத்திற்கு உணவு உட்கொள்ளுதல், சரியாக தூக்கம் வராமல் தவித்தல் முதலிய இடர்பாடுகள் ஏற்படலாங்க. தாயினுடைய உடல்நிலையில கவனம் தேவைங்க. 10ஆம் இடத்தில் கேது இருப்பதால உங்களுடைய முயற்சிகள் நன்கு வெற்றி அடையும் நேரத்தில் சில மனக்குழப்பங்கள் வரலாங்க. திடீரென்று விரக்தி ஏற்படுங்க. தேவையற்ற விரோதங்கள் ஏற்படுவதை கவனத்துடன் தடுப்பது மிக மிக நல்லது. தனுசு ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, கண்ணனை சிறிது வெண்ணெய் நிவேதனம் செய்து வழிபட உங்களுடைய கவலைகள் அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.